நானும் என்ற வீட்டுக்காரர் இந்த மாதிரி விதவிதமா பேக் எல்லாம் பண்ணி கல்யாண நாளைக்கோ பிறந்த நாளைக்கோ கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தான் பாக்குறேன். ஒன்னும் நடந்த பாடு இல்ல. காத்திருந்த கிளி கணக்கா உட்காந்துருந்த காலமெல்லாம் என்னைக்கோ மலை ஏறி போயிடுச்சு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எப்பெல்லாம் கிஃப்ட் வேணும்னு தோணுதோ உடனே நம்ம தோஸ்துங்களை எல்லாம் ஜாத்திர வேண்டியதான். பிடிச்சதை நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது. இந்த தடவை புதுசா வேற ஒயிட் எலிஃபென்ட் கேம். ஆமா, இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வருஷம் போயிடும் போல. எப்படியோ எல்லாத்து கையிலயும் ஒரு கிஃப்ட் வந்தோம்னா மூஞ்சில இருக்கிற 32 பல்லும் ஈனு வெளியில தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு நாள் முழுக்க கூட கதை பேசுவோமே. இந்த தடவை வேற விவரமா முன்கூட்டியே யோசிச்சு பாட்லக்குங்கிற பேர்ல அம்மா ஃபுட் வேற. எனக்கெல்லாம் கண்ணால பார்த்தோன்னே கபகபன்னு பசி எடுத்துரும். என்னத்தை தான் மனசுக்குள்ள கம்மியா சாப்பிடுனாலும் வாய் கேட்கணும்ல. கூச்சலாம் படாம நல்லா வாரி வளைச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம எந்த சாப்பாடு நல்ல வாய்க்கு நல்ல ருசியா இருக்குதோ அந்த ரெசிபியை கையோட மறக்காம நோட் பண்ணி விடுறது. அது என்னமோ என்ற பிள்ளைங்களை வீட்டுல உட்காந்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ள இல்லாத பிபியே வந்து ஹலோ சொல்லும். ஆனா இந்த மாதிரி வெளியில எல்லாம் வந்துட்டா மட்டும் இம்புட்டு சமத்தா கூட எங்களால இருக்க முடியுமாங்கிற மாதிரி ஆக்ஷன் மோடு இருக்குது. எப்படியோ ஒட்டுக்கா வீட்டுக்கு கிளம்பணுங்கிறப்போ இந்த தியேட்டர்ல எல்லாம் எடுத்தேன் பாரு ஓட்டோங்கிற மாதிரி பாட்லக்குனாலே கடகடன்னு எந்தெந்த டிஷ் எல்லாம் பிடிச்சிருக்குதோ அம்புட்டியும் ஜிப்லாக்ல பேக் பண்ணிட வேண்டியதான். அது வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து கதை பேசி பூரா டயர்ட் ஆயிட்டோம்ல. அதான் வீட்டுக்கு போனோம்னா கிச்சன்ல இனிமே எடுத்து கட்டிலாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது. இங்கிட்டே இருந்து எடுத்துட்டு வர பார்சலை வச்சு அடுத்த வேலையை ஓட்டிட வேண்டியதான்.